எக்ஸாம்பிள் 1.31ல் இந்த ஸ்கொயர் ரூட்டோட ரூட் கேட்குறாங்க. நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது மிக்சட் ஃப்ராக்ஷன் இல்லையா? ஒன்று மல்டிப்ளை பண்ணா வரும் 9 × 2 18 18 + 7 25 இல்லையா? 18 + 7 25 ஆமாம். அப்போது எப்படி எழுதலாம்? 25/9 எழுதலாம் இல்லையா? ரூட்டை மேலே கீழே பிரிச்சுக்கலாம். எப்படி? √25/√9 எழுதலாம். இந்த ரூட்டுக்குள்ளே எப்படி நம்பர் பிரிஞ்சுக்குது? சேம் நம்பர் 5 × 5ன்னு பிரிஞ்சுக்குது. இதில் 3 × 3 அப்படின்னு பிரிஞ்சுக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா ஒரு 5 போய்டும் இல்லையா? அப்போ ஒரு 5/3. அதே தான் இந்த பக்கமும் 16 × 1 எவ்வளோ? 16 16 + 9 25 25/16 ரூட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். 25 சாரி இது 25/√16. இது எப்படி பிரிக்கலாம்? 5 × 5ன்னு எழுதலாம். இது 4 × 4ன்னு எழுதலாம் இல்லையா? அப்படி எழுதணும்னா ரூட்டு போச்சுன்னா 5/4. இதை நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? அது உங்கள் இஷ்டம். ஓகே, அடுத்த சம்மு 1.32ல் இது பர்ஃபெக்ட் க்யூபான்னு கேட்குறாங்க. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். சரி, ப்ரைம் ஃபேக்டரைஸே பண்ணிக்கலாம். அதான் ஈஸியான மெத்தடு. அப்படி தான் பண்ண முடியும். 2ஆல் பண்ணால் 200, 2ஆல் பண்ணால் 100, 2ஆல் பண்ணால் 50, 2ஆல் பண்ணால் 25, 2ஆல் பண்ண முடியாது 5551. சரிங்களா? அப்போ இது ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி இருக்குது? 2 × 2 × 2 × 2 × 5 × 5 இல்லையா? இப்போது ஸ்கொயர் ரூட்னா 2:1 எழுதுவோம் இல்லையா? அதான் க்யூப் ரூட்டு. அப்போ 3:1 எழுதணும். 3:1 எழுதுனா இது ஒரு பேர் தான் கிடைக்குது. எனக்கு ஒரு செட்டு தான் கிடைக்குது. 2க்கும் 5க்கும் அந்த 3 பேர் வரணும் இல்லையா? 3 செட்டு 3 நம்பர்ஸ் வரணும் இல்லையா? ஒரு 2க்கு தான் 3 நம்பர் வந்துக்குது. இந்த 2க்கு 3 நம்பர் 2 நம்பர் காணும். இந்த 5க்கு ஒரு நம்பரை காணும். அப்போது இது பர்ஃபெக்ட் க்யூபு இல்லை. சரிங்களா? தேங்க்யூ.